ஒரு காலத்தில் பசுமையிலும் மெல்லிசையாக கிசுகிசுக்கும் ஒரு காட்டுக்குள் பென்னி என்ற ஒரு சிறிய கரடி மற்றும் அவனது அன்பான அம்மா கரடி வாழ்ந்து வந்தனர். பென்னி மிகவும் ஆர்வமுள்ளவனும் பாகவும் இருந்தான். அவன் பட்டாம்பூச்சிகளை தொடர்ந்து ஓடுவது, மரங்களில் ஏறுவது, பசுமையான மணிப்புரை மாய்தங்களியால் அடிப்பது போன்றவற்றை ரசித்தான். ஒவ்வொரு காலைவும் அம்மா கரடி அவனை சிக்கனமான கரடி கட்டிப்பிடிப்புடன் கட்டியணைத்து, எங்கே சென்றாலும் என் செல்லக் குட்டி, என் அன்பு எப்போதும் உன்னுடன் இருக்கும் என்று சொல்லுவாள். ஒரு வெயிலுடைய காலை பென்னிக்கு அவர் கண்டிராத ஒரு காட்டுப் பகுதியை ஆராய விருப்பம் ஏற்பட்டது. அம்மா, நான் ரெயின்போ பொண்டுக்கு போகலாமா என்று அவன் பெரிய கண்களுடன் கேட்டான். அம்மா கரடி மெதுவாக சிரித்தாள். அது ஒரு நீண்ட நடைப்பயணம் குட்டிச்கால்களுக்கு. ஆனால் நீ கவனமாக இருந்தால் சூரியன் மறைவதற்குள் திரும்ப வந்து விடுவாய் என்றால் போகலாம் என்றாள். பென்னி மகிழ்ச்சியில் முகம் பளபளக்க ஓடினான். பட்டாம்பூச்சிகளை பின்தொடர்ந்தான். புல்வெளிகளுக்குள் சென்று பிற்காலத்தில் அம்மாவிற்கு காட்டு சிறகு போன்ற கற்களை குவித்தான். ஆனால் மரங்கள் உயரமாகி ஒளி குறைய ஆரம்பித்த போது பென்னிக்கு திரும்பிச் செல்லும் வழி தெரியவில்லை. ஒரு பசுமையான பாறையில் உட்கார்ந்தபடி அவன் மூக்கை இழுத்தான். அம்மா! அதே நேரத்தில் அவனுக்கு அம்மாவின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது. எங்கே சென்றாலும் என் அன்பு எப்போதும் உன்னுடன் இருக்கும். பென்னி கண்களை மூடிக்கொண்டு அம்மா கரடியின் கட்டிப்பிடிப்பு நினைவுபடுத்தினான். உடனே அவனுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு வந்தது. அப்போது புதர்களில் சத்தம் கேட்பது போல் இருந்தது. பென்னியா என்று ஒரு பரிச்சயமான குரல் கேட்டது. அம்மா என்று கத்திக்கொண்டே பென்னி எழுந்தான். அம்மா கரடி மரங்களை தாண்டி வந்தாள், 2 கரங்களும் விரிந்து. அவள் பென்னியை அணைத்து முத்தமிட்டு கொண்டு சொன்னாள், நான் உன்னை எப்போதும் தேடிக் கண்டுபிடிக்க முடியும் என் குட்டி. அன்பு அதைத்தான் செய்கிறது. அந்த நாள் முதல் பென்னி தொடர்ந்து ஆராய்ந்தான், கேள்விகளும் கேட்டான். ஆனால் அம்மா கரடியின் கட்டிப்பிடிப்பை மறந்ததேயில்லை. அது எப்படியாவது அவனை அடைந்துவிடும், காட்டின் ஆழத்திலும் கூட. அம்மா கரடியா? அவளிடம் எப்போதும் ஒரு கட்டிப்பிடிப்பு தயார் நிலையில் இருந்தது. பென்னி எவ்வளவு பெரியவனாக வளர்ந்தாலும் கூட.